மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மார்க்கெட்டு இன்னமுமே இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. டே பை டே ஏகப்பட்ட இஷ்யூ. இந்த நேரத்தில் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான். புதுசாக எந்த ஷேரையும் ட்ரை பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுல உங்களுக்கு எந்த ஸ்டாக் ஃபேவரேட்டாக இருக்கோ அதை குறைஞ்சி இருக்குனாக்கா 1 2ன்னு வாங்கி ஆவரேஜ் பண்ண பாருங்கள். அவசரப்பட்டு புதுசாக எதுலையுமே கை வைக்காதீங்க. ஏன்னா எது எப்போ எப்படி மாறும்னு இங்கே யாராலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு 22,660க்கு வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 26,000த்துல இருந்தது. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா 22,500 கட் பண்ணிச்சுனாக்கா கண்டிப்பாக கீழே இறங்கும்னு சொன்னேன். ஆனால் அது ஒரே நாளில் அடித்து இறக்கிட்டு கீழே போவான்றத நான் எதிர்பார்க்கல. இப்போது 22,000 தொட போகுது. என்னுடைய கால்குலேஷன் படி இன்னும் ஒரு 1000 பாயிண்டாவது கீழே இறங்கும். அதாவது 21க்காவது வரும். ஆனால் அது உடனே நடக்காது. ஒரு மாதம் ஓடும். மேபி இந்த மாதம் ஃபுல்லாக கூட ஓடும் அப்படிங்கிறது என்னுடைய கால்குலேஷன். சரி, ஓகே. இந்த மாதம் எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து பங்கை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். மார்க்கெட்டு ஏற்கனவே டவுன் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்துலையும் தன்னுடைய ஷேரை மல்டிபிள் ஷேராக பிரித்து விலை குறையும், லிக்விடிட்டி ஏறும், அதன் மூலமாக மக்கள் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ஷனை எல்லா கம்பெனியுமே கையில் எடுப்பாங்க. அப்படி ஒரு சில கம்பெனி தங்களுடைய ஷேரை எந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்த்துடலாம். ஆனந்த் ரதி வெல்த் இவங்க மியூச்சுவல் ஃபண்டு விநியோகஸ்தர்கள். இவங்க பேங்கை ரெஃபர் பண்ணாத ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஓகேங்களா? தங்களுடைய ஷேரை 1:1 அப்படின்னு பிரிக்க போகிறாங்க. அதாவது ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ஷேர் இருக்குனாக்கா அதுவும் கூட இன்னும் ஒரு ஷேர் அடிஷ்னலாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான பாயிண்ட். இதோட ரெக்கார்ட் டேட்டு நாளைக்கு மார்ச் 5. அடுத்தது IOL கெமிக்கல் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ். இவங்களோட ஷேரை 1:5 பிரிக்க போகிறாங்க. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10, அதில் இருந்து ஃபேஸ் வேல்யூ 2 மாறப்போகுது. இன்னைக்கு அவங்களோட மார்க்கெட் ரேட்டு 310. இது 5 பிரிஞ்சதுனாக்கா 60 ரூபா இல்லை 70 ரூபா இந்த ரேஞ்சில் ஸ்டாக்கு லிஸ்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது மங்களம் குளோபல் என்டர்பிரைசஸ். இவங்க அவங்களோட ஷேரை 1:2 பிரிக்க போகிறாங்க. ஆல்ரெடி இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வெறும் 2 தான். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வெறும் 250. இவங்க ஒரு ஷேரை 2 பிரிச்சுட்டாங்க. மேபி அதனால கூட இன்னைக்கு மார்க்கெட்டில் விலை இறங்கி இருக்கலாம். அதாவது உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தால் அதுக்கு பதிலாக 2 ஷேராக லிஸ்ட் ஆகி வந்துடும். மேபி இது இன்னும் ஒரு 10 டேஸில் நடந்ததுனாக்கா உங்களுக்கான அப்டேட்டட் ஸ்டாக்கு வந்துடும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன சொல்லுவேனாக்கா, நானும் இதே மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து ஷேரை பிரிக்கும் போது தான் வாங்கினேன். டபுள் ப்ராஃபிட்டில் இருக்கிறதும் இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் இழுத்து மூட்டு போன கம்பெனியும் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு. ஷேரை பிரிக்கும் போது அதில் வேகமாக கை வைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கை வைக்கணும். அடி வாங்க தயாராகவும் இருக்கணும். அடுத்தது பிரதின். இது ஒரு பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகியிருக்கிற ஸ்டாக்கு. இவங்களுடைய ஷேரை 1:10, அதாவது உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்தால் அது 10 பிரிஞ்சு வந்துடும். இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ இப்போ 10, பிரித்ததுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூ 1 மாறிடும். இவங்களுடைய இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 17 தான். இதை இன்னும் அவங்க பிரித்தாங்கனாக்கா 10க்கு கீழே போகும். மேபி அப்போ வேணால் வாங்கலாம். மார்க்கெட் கேபிட்டலும் ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி இவங்க புதுசாக உள்ளே வந்திருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல. டாடா மோட்டாரில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடியாக காணும். அதாவது அவங்களோட ஷேர் வேல்யூ கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வரைக்கும் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கிறதுக்கு இது சரியான நேரமா அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு காம்படிட்டராக டெஸ்லா வர போகிறாங்க அப்படிங்கிறதுனால வாங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் என்னுடைய கருத்து, நான் 1 2ன்னு வாங்கிக்கிட்டு தான் இருப்பேன். காரணம், டவுன் ஆனாலும் ஃபியூச்சரில் இது 2 பிரிய போகுது. அந்த டைமில் எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளோ அடி வாங்கினாலும் டாடா மோட்டார்லாம் தாங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் 1 2ன்னு வாங்கிட்டு தான் இருப்பேன். அதே நேரம் டாடா குழுமத்தோட தன்னுடைய டிடிஹெச் சேவையை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஏர்டெல் டிடிஹெச் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இதனாலையும் ஏர்டெல் பங்கு ஏறிக்கிட்டு வருது. அதே மாதிரி எஃப்ஐஐயும் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலையும் ஏர்டெல்லுடைய ஷேர் வேல்யூ மேலே வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் டாட்டாவும் ஏர்டெல்லும் ஒன்றா சேர்ந்து டிடிஹெச்சை ரன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. என்றும் அன்புடன்
உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.